ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பொருணை மியூசியம் பார்க்க கிளம்பிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட தான் கிளம்புறோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில ரெட்டையார்பட்டி பக்கத்துல இருக்கு. அந்த மலை இருக்கு, தெரியுது. அந்த மலைக்கு வந்து லெஃப்ட் சைடில் மலை அடிவாரத்துல தான் இருக்குது அந்த மியூசியம் வந்து. லெஃப்ட் சைடில் பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங்லாம் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து காலைல 10 மணிலேருந்து இரவு 6 மணி வரைக்கும் இருக்கு. பெருணை அப்படிங்கிறது வந்து தாமிரபரணி ஆறு தான் குறிக்கும். தாமிரபரணி ஆறு தான் பெருணை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அங்கே அது பக்கத்துல அமைஞ்சிருக்கனால பெருணை மியூசியம் பேர் வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை போன்ற இடங்கள்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள் கண்காட்சி நடத்தப்பட்டிருக்குது. பழங்கால தமிழர்களோட கலை, பண்பாடு, வர்த்தக தொடர்புகளை விவரிக்கும் அதிநவீன கண்காட்சி அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து 13 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக் கார்களும் இருக்கு. வயசானவங்க போயிட்டு வர்றதுக்கு எலக்ட்ரிக் கார்களும் வச்சிருக்கிறாங்க. இந்த மியூசியத்துல 5D 7D தியேட்டருக்கு 25 ரூபாய் வசூலிக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அதிநவீன அருங்காட்சியகம், முற்கால இரும்பு கால தொல்லியல் சான்றுகள், முதுமக்கள் தாளிகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்களை காட்சிப்படுத்தி தமிழர்களின் தொன்மையையும் கடல் கடந்த வணிகத்தையும் எடுத்து கூறுகிறது. 3200 ஆண்டு தொன்மையான நாகரிகத்தினை உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக இதை அமைச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 67 கோடி மதிப்புல அமைக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க. போன வருஷம் டிசம்பர் 20 தான் நம்ம முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது. இது திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு. இடையில வந்து செவ்வாய்க்கிழமை லீவு.
ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்திற்கு அடுத்து இந்தியாவில் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் நடத்தப்படும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இது. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர்ல தொலைவில் இருக்கு. தாமிரபரணி ஆற்றங்கரையில தான் அமைந்துள்ளது. இது ஆதித்தச்சநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிச்சநல்லூர் அப்படின்னு பேச்சுவாக்கில் கூப்பிடுறாங்க. இதெல்லாம் இரும்பு வாள், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த அருங்காட்சியகம். கருப்பு சிவப்பு நிறைந்த பானை ஓடுகள் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. முதுமக்கள் தாலி, தங்கத்திலான நெச்சிப்பட்ட கத்தி மற்றும் வாள், ரொம்ப பழைய பொருட்கள். அப்படியே வெளியில வந்தீங்கன்னா அங்கே கேண்டீனும் இருக்கு. கேண்டீன்ல உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டீ குடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி மறுபடியும் போய் பார்க்கலாம் ஒரு இடமாட்டு. சாப்பாடு, டீ, காஃபி, ஜூஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பழைய காலத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, அது ஒரு சிலைலாம் வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கு. ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் தான் தென்னிந்தியாவின் பூர்வ குடிமக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் வந்து மத்திய தரைக்கடல் மக்கள், தென்னிந்தியா வரும் முன்னோர் இருந்த தென்னிந்தியாவில் வாழ்ந்து வருவதாக கூறுகிறார்கள். நிறைய வீடியோ மூலமாகவும் சொல்றாங்க. இங்க தேட்டர்ஸும் இருக்கு. 5D 7D அந்த மாதிரி போட்டு தேட்டர்லாம் வச்சிருக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் அதிகமாக வந்து பார்க்குறாங்க. ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த மக்கள் வந்து போர் வீரலா இருந்தாங்களாம். நிறைய குதிரைங்கள்லாம் ஓட்ட கத்துக்கிட்டாங்க. இவங்க நிறைய இரும்புகள்லாம் உருக்கி இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தொல்லியல் துறை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 3200 வருஷம் முன்னாடி உள்ள பொருட்கள்லாம்.
இங்க சின்ன வேல் அதுவும் கிடைச்சுதான். முருகனை தெய்வமா வழிபட்டிருக்காங்க பழங்காலத்துல. ஆதிச்சநல்லூர்ல இது கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. குட்டியா ஒரு வேல் வந்து முருகு அப்படின்னு சொல்லுவாங்களாம் முன்னாடி. கொச்சவையும் தெய்வமா வணங்கியிருக்காங்க. போரில் வெற்றி பெற்றனால வழிபட்டிருக்காங்க கொச்சவையும். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது ஒரு நெல் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிச்சநல்லூர்ல பாத்தீங்கன்னா 1876, 1902, 1905, 2004, 2005 ஆண்டு வந்து வெளிநாட்டினர் மற்றும் நம்ம இந்தியாவில் உள்ள தொல்லியல் ஆய்வகம் சார்பா 5 கட்ட ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நீங்களும் போய் குழந்தைங்களோட அந்த அருங்காட்சியகத்தை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட முன்னோர்களை பற்றி எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க அந்த பொருளெல்லாம் அப்படிங்கிறது வந்து அழகா டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. வணக்கம்.